சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வைகாசி மாத பௌர்ணமி, வைகாசி விசாகம் இரண்டும் சேர்ந்து வரும் நாளில் குலதெய்வத்திற்கு கட்டாயம் இந்த ஒரு தீபம் ஏற்ற மறக்காதீர்கள். செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வைகாசி பௌர்ணமி எப்போ வருகின்றது, வைகாசி விசாகம் எப்போ வருகின்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பிற்பகல் வைகாசி விசாக நட்சத்திரம் ஆரம்பித்து சனிக்கிழமை பிற்பகல் 2:18 வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்கின்றது. பௌர்ணமி திதி எப்போது ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மதியம் 12:55 பௌர்ணமி திதி ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:45 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி இருக்கின்றது. இப்போ வைகாசி பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மத்தியானத்துலேருந்து ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரைக்கும் இருக்குது. இந்த நாளில் சனிக்கிழமை மாலை நேரத்தில் நம்ம பௌர்ணமி பூஜை செய்வது ரொம்பவே நல்லது. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பௌர்ணமி நம்ம குலதெய்வத்தை வீட்டில் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறது. அப்படி வழிபாடு தொடர்ந்து செய்கிறவர்களோட வீட்டில் நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கு. அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே முன்னேற்றம் அடைந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கின்றது. இப்போ வைகாசி விசாகம் அப்படின்னாலே அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். முருகன் பிறந்த தினம். அந்த ஒரு தெய்வ சக்தி உதித்த நேரமும் பௌர்ணமியும் சேர்ந்து ஒரு கொஞ்ச நேரம் இருக்குது. அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:55 2:18 வரைக்கும் இருக்கின்றது. பொதுவாக இந்த நேரத்தில் சாமி கும்பிடுறத அது அநேக பேர் தவிர்த்திருப்பாங்க. மத்தியான நேரத்தில் யாரும் சாமி கும்பிட மாட்டாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வத்திற்கு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்கும்போது ஒரு தெய்வ சக்தி உதித்த நேரமும் பௌர்ணமியும் சேரும் நேரத்தில் நம் வீட்டில் தீபச்சுடர் எரியும் போது நம் வீட்டில் அனைத்து சகல சௌபாக்கியங்களும் நிறைவாக இருக்கும். நம் வீட்டில் அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும். இப்போ பௌர்ணமிக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம பௌர்ணமி சனிக்கிழமை மத்தியானத்துலேருந்து பௌர்ணமி ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரைக்கும் இருக்குது. 2 நேரங்களில் பௌர்ணமி வழிபாடு செய்யலாம். ஒன்று சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு, அதாவது 5லிருந்து 8 மணி வரைக்கும் சுப கிரகங்களின் ஹோரை காலங்கள் இருக்கின்றது. சுக்கிர ஹோரை, புதன் ஹோரை, சந்திர ஹோரை இருக்கின்றது. அந்த நேரங்களில் நம்ம தாராளமாக வழிபாடு செய்யலாம். அல்லது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். அல்லது காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை. அதை தவறவிட்டவர்கள் 10 மணி முதல் 11 மணி வரைக்கும், அதையும் தவறவிட்டவர்கள் 1:30 முதல் 2:30 வரைக்கும். இந்த நேரங்களில் நீங்கள் தாராளமாக பௌர்ணமி திதி இருக்கின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். எப்படி வழிபாடு செய்யணும்? வியாழக்கிழமையே உங்கள் வீட்டை முழுவதுமாக சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமையே உங்கள் நிலைவாசலையும் நல்ல மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து மாக்கோலம்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. சனிக்கிழமை மாலை நேரத்தில், சனிக்கிழமை காலைல வைகாசி விசாகத்திற்கு முருகன் வழிபாடு செய்பவர்கள் தாராளமாக முதல்ல உங்கள் குலதெய்வத்திற்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து முருகன் வழிபாடை உங்கள் குடும்ப முறைப்படி முடித்து கொள்ளுங்கள். முடித்த பிறகு மாலை நேரத்தில் குலதெய்வத்திற்கு பிடித்த பிரசாதங்கள் முதலே செஞ்சு வச்சுருங்க. என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும். குலதெய்வத்திற்கு அப்படின்னாலே சர்க்கரை பொங்கல் மற்றும் பானகம், மாவிளக்கு, இதில் உங்களால் என்ன தயார்படுத்த முடிகின்றதோ அதை செய்யுங்க. சர்க்கரை பொங்கல் எங்களால் தயார்படுத்த முடியாது அப்படிங்கிறவங்க கூட ஒரு கேசரியோ அல்லது வேறு ஏதேனும் இனிப்பு வகைகளோ தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் வாங்கி வைத்த பிறகு குலதெய்வ படத்திற்கு நல்ல வாசனை மலர்கள், தாமரை மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த நாளில் நாணயங்களால் அர்ச்சனை செய்ய பாருங்கள். இப்போயே நான் சொல்லிக்கிறேன், ₹1 நாணயங்கள் ஒரு 108 அல்லது 51 கிடைச்சா எடுத்து வச்சுக்கோங்க. ₹5 நாணயம் கிடைச்சாலும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சு நம்ம குலதெய்வத்தின் பெயரை சொல்லி நம்ம நாணயங்களால் அர்ச்சனை செய்ய செய்ய அந்த நாணயங்களின் ஒளி பௌர்ணமியில் கேட்க கேட்க நம்ம வீட்டில் செல்வம் எப்போதும் சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ குலதெய்வ படம் அல்லாதவர்கள் என்ன செய்யலாம்? கலசம் வச்சு வழிபாடு செய்யலாம். ஒரு மணப்பலகை விரித்து அதன் மேலே பச்சரிசி பரப்பி அதன் மேலே பித்தளை அல்லது செம்பிலால் ஆன ஒரு சொம்பு வைத்து அது நிரக்க நீர் வைத்து அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள், குங்குமம், ஒரு பச்சை கற்பூரம் வைத்து ₹1 நாணயம் அதுக்குள்ளே போட்டு மேலே மாவிலை, தேங்காய் வைத்து கலசம் ரெடி பண்ணிக்கோங்க.
ரெடி பண்ண கலசத்துல நம்ம குலதெய்வத்த அந்த இடத்துல ஆவணம் செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தலைவாசல்ல 2 பக்கமும் விளக்கு ஏற்றி வைத்து, பூஜை அறையில வந்து விளக்கு ஏத்தணும். விளக்கு ஏற்றிய பிறகு ஒரு துணி விரிச்சு நீங்க அந்த பக்கத்திலேயே உட்கார்ந்து, உங்க குலதெய்வத்தின் பெயரை 108 முறை சொல்ல வேண்டும். இது குலதெய்வ படம் வச்சிருக்கிறவங்களும் சரி, குலதெய்வ கலசம் வச்சிருக்கவங்களும் சரி, எந்த ஒரு குலதெய்வத்தின் பெயரை நம்ம நல்ல நேரத்துல அதுவும் பௌர்ணமியில நம்ம அழைக்கும்போது, கண்டிப்பா அந்த தெய்வம் அந்த இடத்துல வந்து ஆவணம் செய்வாங்க. அப்போது நம்மளுடைய வேண்டுதல்லாம் வைக்கும்போது, கண்டிப்பா நம்மளுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். 108 முறை நீங்க நாணயங்களால் அர்ச்சனை செய்யலாம். பெண் தெய்வம் அப்படின்னா குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம். இல்லங்க எங்களுக்கு ஒரு ஆண் தெய்வம் அப்படிங்கிறப்ப, நீங்க அந்த குங்குமத்தை அர்ச்சனை பண்ணத விட்டுவிட்டு, பூக்களாலையும், நாணயங்களால் மட்டுமே அர்ச்சனை செய்யுங்கள். அர்ச்சனை செய்து முடித்த பிறகு, உங்களுக்கு நீண்ட நாள் வேண்டுதல் இருந்தா, நாணயம் முடிந்து வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய அர்ச்சனையெல்லாம் முடிந்த பிறகு, தலவாழை இலை விரிச்சு, சுவாமிக்கு செய்த பிரசாதங்கள் வைத்து, தீப, தூப ஆராதனை காமிச்சிருங்க. இவ்வளோதான். இது எளிய வழிபாடு தான். செய்யறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும். தொடர்ந்து நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. நல்ல மாற்றம் கட்டாயம் தெரியும். நம்பிக்கையோட நீங்க ஒரு 3 தடவ செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் தெரியல அப்படின்னா, நீங்க நம்ம சேனல்லயே நீங்க கேளுங்க. நான் 3 மாசம் செஞ்சேங்க. என் குடும்பம் அப்படியே தாங்க இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க வாயிலேருந்து வராது. நம்பிக்கையோட செய்யுங்க. நல்ல மாற்றம் கட்டாயம் தெரியும். ஆனா 108 முறை கட்டாயம் உங்க குலதெய்வத்தின் நாமங்களை நீங்க சொல்லியே ஆகணும். சொல்லி நீங்க அந்த ஒண்ணுமே எனக்கு வந்து பூ கிடைக்கலங்க, நாணயம் கிடைக்கலங்க. நான் என்ன பண்றது? 108 முறை அந்த தெய்வத்தின் பெயரை சொல்லி கூப்பிடுங்க. கூப்பிட, கூப்பிட அந்த தெய்வம் வருவாங்க உங்க வீட்டுக்கு. நீங்க கூப்பிட்டு உங்களோட தாய் தெய்வம் தாங்க அந்த தெய்வம். நீங்க கூப்பிட்டு உங்க வீட்டுக்கு வராம இருப்பாங்களா? உங்க பிரச்சனைய தீர்க்காம இருப்பாங்களா? கண்டிப்பா வருவாங்க. நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்க குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.